நமது சேனலின் விளம்பரங்களுக்கு சுன்னா ட்ரூத். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وأبدانها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فقلت يا رسول الله أرأيت رقا نسترقيها ودواء نتداوى به وتقاة نتقيها هل ترد من قدر الله شيئا؟ قال هي من قدر الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாராக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இன்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனை வணங்கக்கூடிய உயர்தரமான அந்த அமல்களையும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையும் செழிப்பான ஒரு வாழ்க்கையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி கொடுப்பது வாங்குவதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், திடீர் செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இந்த உலகத்திலேயே எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் உள்ளன. இந்த உலகத்தில் நிறைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன. அதில் உயர்தரமான ஒரு கொள்கை கோட்பாடுகள் எதுவென்று சொன்னால் அது ஓர் இறை கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய கோட்பாடுகள். இறை நம்பிக்கை கொள்கை, உருவம் இல்லாதவனை நம்புவது மிக உன்னதமான ஒரு சக்தி. அது உலகத்தில் அதற்கு நிகரான சக்தி வேற எதற்கும் இருக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் எத்தனை சமயத்தை உள்ளவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், மரணத்தை பற்றி பயப்படுவாங்க.
உண்மையான ஈமான் உடையவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, மரணத்துக்கு பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அந்த இறை கொள்கையுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, மரணத்திற்கு கூட பயம் இருக்காது. உலகத்துல பயமே இருக்காதுன்னா அதுக்கு பயப்படுவாங்க. அதுக்குத்தானே மரணத்துக்கு தான் பயப்படுவோம் எல்லாரும். மரணத்திற்கு மட்டும்தான் பயப்பட முடியும் ஒரு மனிதன். உலகத்துல எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று மரணம். மரணத்தை எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கே எப்போது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மரணம். அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, அவன் சூரியனை வணங்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நெருப்பை வணங்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது பல கடவுள்களை வணங்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மரணம். மரணத்திற்கு யாரும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கே எப்போது எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இதுதாங்க மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல மரணத்திற்கும் பயம் இல்லாத ஒரு மனிதர் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இறை கொள்கையை, இறைவனை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றி எந்த விதமான கவலையும் வராது, பயமும் வராது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு இஸ்லாமியனும் 7 விதமான விஷயங்களை கொண்டு அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 7ல ஒன்று குறைஞ்சாலும் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக அவன் உண்மையான மூமின் என்று சொல்ல முடியாது. உண்மையான மூமின் என்று சொல்ல முடியாது. ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வ குதுபிஹி, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வ ருசுலிஹி, ரசூல்மார்களை கொண்டு ஈமான், நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை கொண்டும் அவன் ஈமான் கொள்ள வேண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. முக்கியமானது அது. நல்லது தீயது அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்று அவன் ஈமான் கொள்ள வேண்டும். 7வதாக மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயங்களும் ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாமியன் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இருப்பதினால் அவனுக்கு எந்த பயமும் வர்றதில்லை. அதுல முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல இந்த 7 யாரும் பார்த்ததும் கிடையாது. அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? மலக்குமார்களை பார்த்திருக்கிறோமா? ரசூல்மார்கள் அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்த்திருக்கிறாங்க. வேதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இதுதான் அந்த அசலான வேதம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்பிக்கை கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கலா கதிர் என்றது, நல்லது தீமது, விதியை நம்புவது. இது அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இஸ்லாமியிடத்தில் இருக்கிறது. இதுதான் இஸ்லாமியனுக்கு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அது இந்த ஆற்றலால்தான் இஸ்லாமியர் எந்த இடத்திலும் வெல்லக்கூடிய, துணிவாக செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் நாடியதுதான். இன்னைக்கு இஸ்ரேல் எவ்வளவு அநியாயமாக இன்னைக்கு பலஸ்தீன் அடிச்சு கொண்டு இருக்கிறது, நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட அந்த ஈமானிலே கொஞ்சமும் தளரவில்லையே, கொஞ்சமும் தளரவில்லையே. துணிந்து நிற்கிறார்கள் அல்லவா? ஒரு நாள் உங்களை நாங்கள் வெல்லுவோம் என்று அந்த துடிப்போடு நிற்கிறார்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் நல்லது தீயது அனைத்தும் ரப்பிடத்தில் இருந்துதான் வருகிறது, அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் வருகிறது. அவன் நாடியதை மட்டும்தான் இந்த உலகத்தில் நடைபெறும் என்ற ஆணித்தனமான அந்த நம்பிக்கை இஸ்லாமியரிடத்தில் இருப்பதனால்தான் எவ்வளவு பெரிய சோதனையும் சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை.
சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழல். காரணம், நல்லது தீயது அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் வருகிறது. அவன் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹு தஆலா அடிக்கடி குர்ஆனில் இந்த வாசகத்தை சொல்லுவான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹு தஆலா தன்னுடைய காரியங்களில் அவன் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் ஜெயிக்கிறான், அவன்தான் ஜெயிக்கிறான். ஆனால் வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மனிதர்களுக்கு இது தெரிவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை பற்றி அவர்களுக்கு புரிதல் இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்குமே, இப்படி இருந்தா அப்படி இருந்திருக்குமே, நான் மட்டும் இருந்திருந்தேன்டா இப்படி செஞ்சிருப்பேனே அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியான தப்பு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லவ் போட்டு பேசுறது, இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும், நான் இருந்திருந்தேன்னா இப்படி செஞ்சிருப்பேனே என்று இந்த லவ் போட்டு பேசுறது இருக்கிறதே, இது ஷைத்தானுடைய வாசலை திறந்துவிடும், தீமைக்குண்டான வாசலை திறந்துவிடும். அது ஈமானுக்கு பாதகத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது, அவன் நாடியதுதான் நடக்கிறது என்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு இஸ்லாமியனும் கொண்டிருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 10 ஆண்டு காலங்கள் வேலை செய்தேன். 10 ஆண்டு காலங்கள் வேலை செய்தேன். வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை தவறுதலாக கீழே உடைஞ்சு போயிடும். வீட்டில் உள்ளவங்களாம் திட்டுவாங்க, உனக்கு என்ன பார்த்து வர தெரியாதா, கண்ணு தெரியாதா, நீ என்ன உழவு பொடுபோக்குத்தனமா இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவர்கள்லாம் திட்டுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், ஏன் அவர்களை திட்டுகிறீர்கள், அவர் நினைச்சா கீழே போட்டாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம் கீழே விழுந்தது, விடுங்கன்னு என்று சொல்ல. இதுதான் ஈமான், இதுதான் ஈமான், இதுதான் சத்தியம் என்பது, இதுதான் இஸ்லாமியனுடைய அந்த கலா கதரை நம்புவது, இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்பி நடப்பது. இதற்கு பெயர் தான். இதிலே ஈமானில், இந்த எண்ணத்தில், இந்த செயலில் ஒரு மனிதன் முழுமையான நம்பிக்கையோடு இருப்பானையானால் நிச்சயம் இந்த உலகத்தில் அவன் வென்று விடுவான். அவன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழுவான் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ கலா கதிரை நம்புவது என்பது ஈமானிலே ஒரு மிகப்பெரிய அடிப்படை விஷயம். அதை நம்மளால பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதாவது நம்பிக்கை அல்லாஹ் இடத்துல நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன, நம்ம ஒரு அளவுகோல் இருக்குதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒட்டகத்தை கட்டி வைச்சிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமா அல்லது அவிழ்த்து விட்டுட்டு நம்பிக்கை வைக்க வேண்டுமா என்று கேட்பாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, கட்டி வச்சிட்டு நீ நம்பிக்கை வை என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஅகிலுஹா வ அத்தவக்கலு அவ் அத்ரிகுஹா, அதை அவிழ்த்து விட்டு கட்டி வச்சு விட்டு நான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா அல்லது அவிழ்த்து விட்டுட்டு நான் நம்பிக்கை கொள்ளணுமா என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், قال اعقلها وتوكلوا, நீ கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வை என்று சொல்லுவார்கள். அப்ப ஈமானுடைய அந்த நம்பிக்கையுடைய அந்த கலா கதிரை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னா, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் அதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அல்லாஹ் மீது அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று பொடுபோக்குத்தனமாக போய்விடுவதும் அது மார்க்கத்தில் அது உகந்ததல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் ஈமான், அதாவது அல்லாஹ்வுடைய கலா கதிர் சம்பந்தமான விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுடைய நோய்க்காக வேண்டி சில நேரங்களில் ஓதி பார்க்கிறோம், அது எங்களுக்கு நன்மையை தருகிறது.
சில நோய்களுக்கு நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், அதுவும் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. சில நேரங்கள் நாங்கள் எந்த நோயும் அட்டாக் ஆகிறாமல் அல்லது வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்கிறோம். இதெல்லாம் கலா கதிரை மிஞ்சிவிட முடியும், தடுத்து விட முடியுமா என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய மின் கதிரில்லா, இதுவும் கலா கதிரை சார்ந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு ஓதி பார்த்து தான் இந்த செயல், இந்த நோயை கொண்டு குணமாக வேண்டும் என்று சொன்னால் அது அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது. ஓதி பார்த்தா தான் அவனுக்கு குணமாகும், இல்லைன்னா குணமாகாது. சில நோய்களுக்கு அவன் மருத்துவம் செய்தால்தான் அந்த நோய் நீங்கும் என்று அவனுடைய அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு இருந்தால் அவன் மருத்துவம் செய்தால் மட்டும்தான் அந்த நோய் நீக்கப்படும். அதுவும் கலா கதிரில் கட்டுப்பட்டதுதான். சில பாதுகாப்பை செய்தால் மட்டும்தான் அவனுடைய உயிருக்கு ஆபத்து வராமல், அவனுடைய உடைமைகளுக்கு ஆபத்து வராமல் அங்கே பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் அதுவும் கலா கதிரில் கட்டுப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டதா? உன்னுடைய செயலை கொண்டு அல்ல, உன்னுடைய திறமையை கொண்டு அல்ல, உன்னுடைய திறமையை கொண்டல்ல, உன்னுடைய செயலை கொண்டல்ல, உன்னுடைய அதிபோ புத்திசாலித்தனத்தை கொண்டு அல்ல, இதுவும் அல்லாஹ்வுடைய செயலை, அல்லாஹ்வுடைய கதிரில் கட்டுப்பட்டதுதான் என்று சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப விதியை நம்புறது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது இப்படி ஆகிருச்சே, இப்படி செஞ்சுட்டானே, இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவது அது உகந்தது அல்ல, அது நல்ல விஷயம் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார், மலக்குல் மௌத்தும் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அன்றைய காலத்துல எல்லாம் மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு ஆற்றலில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மனிதர் வந்து மலக்குமார்களை அந்த மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே பயப்படுவார். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவர் போய் சொல்லுவார், மலக்கல் மௌத்தை பார்த்த உடனே எனக்கு பயமா இருக்குது. இவர் மலக்கல் மௌத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, மலக்கல் மௌத்தை அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரையே கூர்ந்து பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அந்த மனிதர் போய் சொல்லுவார், என்னைய வந்து நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான், அந்த காற்றின் மூலமாக எனக்கு இன்ன இடத்தில் பல நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு, ஒரு வனாந்தர பகுதிக்கு என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க காற்றை கூப்பிடுவாங்க, காத்துட்டு சொல்லுவாங்க, அவரை கொண்டு போய் அந்த இடத்துல போய் விட்டுரும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திட்ட கேட்பாங்க, ஏன் உங்களை பார்த்து அவர் பயப்படுறாரு? இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் மலக்குல் மௌத்து சொன்னாங்களாம், இந்த இடத்தில் வைத்து அவருடைய ரூஹை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. எந்த இடத்தை அவர் சொன்னாரோ அந்த இடத்தில் வைத்து ரூஹை வாங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. ஆனா நேரம் நெருங்கிட்டே இருக்கு, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஆச்சரியத்தோடு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்ற இடம் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் ரூஹை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னு ஆச்சரியமா பார்த்தேன். ஆனா இப்போது கரெக்டா போயிட்டாரு, அங்க வச்சு நான் ரூஹை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் கதிர் என்பது. கலா கதிரை நம்முடைய அறிவை கொண்டு மிஞ்சிவிட முடியாது, கலா கதிரை நம்முடைய திறமையை கொண்டு நாம் மிஞ்சிவிட முடியாது. கலா கதிரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் இஸ்லாமியனுடைய அடிப்படை விஷயம். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், கலா கதிரை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் வருது, நடைபெறப் போகுது. கிட்டத்தட்ட 3000, அதாவது பெரும் படை வந்து மதீனாவுக்கு அவுட்டர்ல உஹது மலை கிட்ட வந்து காஃபிர்கள் முகாமிட்டு இருக்கிறாங்க அபூ சுஃபியானுடைய தலைமையில். அப்போ வந்து அபூ சுஃபியான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்வோம் அப்படின்ட்டு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வெளியில் போய் போர் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை மதீனாவில் இருந்து நம்ம வந்து போர் செய்வோம் அப்படின்ட்டு. சஹாபாக்கள் திரும்ப இதை வலியுறுத்தி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள்.
விறுவிறுண்டு வீட்டுக்குள்ள போனாங்க. போருக்கு உண்டான அந்த கவச உடைகளை அணிந்து விட்டு வெளியில வந்தாங்க. இப்போ உள்ள போன உடனே சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, ஆஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஷூராவுக்கு நம்ம மாற்றம் செஞ்சு விட்டோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பம் மதீனாவில் இருந்து கொண்டு ஊருக்குள்ள இருந்துகிட்டு போர் செய்வதற்கு தானே. ஊருக்குள்ள யாராவது வந்து நம்ம போர் செய்வோம்னு சொன்னா அப்படித்தானே சொன்னாங்க, நம்ம மாற்றம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய அந்த உடைகளை அணிந்து விட்டு வந்த உடனே சொன்னாங்க, மணிந்து விட்டு வந்தோன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருப்பப்படி ஊருக்குள்ள அவங்க நுழைஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம போர் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபிக்கு போருடைய கவசத்தை மாற்றிவிட்டால் திரும்ப அந்த போருடைய கவசத்தை கேட்டுவதற்கு அனுமதி அல்ல, வாங்க போகலாம்னு சொல்லிட்டு போனாங்க. போனா ஆரம்பத்தில் இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது, அதுக்கப்புறம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இரவு கிதாபுகளில் எழுதுவாங்க, அந்த இரவு என்னைக்கு உஹதுடைய போர் நடக்குதோ அந்த இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக போர் செய்வதை போன்று அந்த போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாள் ஒடிந்து விழுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றார்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த போரில் நமக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்காது, சில சோதனைகள் ஏற்படும், அதற்காக வேண்டிதான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னாங்க, மதீனாவில் இருந்து கொண்டே நாம் இருப்போம், யாராவது ஊருக்குள்ள வந்தாங்கன்னா போர் செய்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலா கதிர் இழுத்து கொண்டு போய்விட்டது. இதுதாங்க கலா கதிர். இது யாராலும் தன்னுடைய அறிவை கொண்டு அங்கே தன்னுடைய மதியால் வெல்ல முடியாது. கலா கதிரை அல்லாஹ்வுடைய கலா கதிரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 70 சஹாபாக்கள் சுஹதாக்களாக அங்கே மரணிக்கப்பட்டார்கள் அல்லவா. கலா கதிரை மாற்றி அமைக்க முடியாது, யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அது அவருடைய வல்லாஹு காதிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் நினைக்கக்கூடியவன், யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால தான் சஹாபாக்களும் நபிமார்களும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கித்தாய் என்று சொல்வார்கள். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஹுஸ்னு இபாதத்திக் என்று எங்களுடைய முடிவு வஹுஸ்னுல் ஹாத்திமா இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரக்அத்திலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை தா. ஏன்? முடிவு என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கலா கதிர் என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மனிதனுடைய அவனுக்கு அறிவுக்கு மனிதனுடைய அறிவை கொண்டு செயல் முடியாது, அவனுடைய செயல்பாட்டை கொண்டு அது நடைபெறாது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதுதான் இந்த உலகத்துடைய காரியங்கள் அனைத்தும். அப்போ அவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். அதாவது ஃபிரௌன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டான். ஃபிரௌனுக்கு யாருங்க எதிரி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலும் எதிரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? ஃபிரௌனுடைய மாளிகையில் ஃபிரௌனுடைய கையால் வளர்க்கப்பட்டவன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிற்காலத்தில் அவங்களே எதிரியாக மாறுகிறார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் உலகத்தில் சிறு பிள்ளையிலிருந்தே அவர்களை கொன்றுவிட வேண்டும், நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக வேண்டிய பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று தீர்த்தவன் ஃபிரௌன். அதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவ வீட்டுக்குள்ளே வளர்க்க செஞ்சது யாருங்க? அல்லாஹ். இதான் கலா கதிர் என்பது. அவனுடைய எதிரியை அவன் வீட்டுக்குள்ளே அல்லாஹ் தஆலா வாழ வைக்கிறான் பாருங்க. அவன் கையாலேயே சட்டை அணிவிக்க வச்சு, அவன் கையாலேயே உணவுகளை ஊட்ட வச்சு அவனே வளர்த்தெடுக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. ராஜ மரியாதையோடு வாழ்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க அம்மா பயந்தாங்க, பயப்படாத, நீ அனுப்பு, அது என்னுடைய வேலை என்று சொல்கிறார் அல்லாஹ் தஆலா. அப்போ கல்லா கதிர் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுறாங்க.
இப்போ என்ன கடைசியில் பிரச்சனை வந்துருச்சு, ஃபிரௌனுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லலாம்னு நினைக்கும் போது முடியலை. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் இவன் நாட்டில் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வாழ முடியாது, அதனால் நம்ம வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதோட விட்ட வேண்டியது தானே, அதோட விட்ட வேண்டியது தானே. நமக்கு ஒருத்தன் எதிரியா இருக்கிறான், இருக்கான் ஊருக்குள்ள, அவன் ஊரை விட்டே காலி பண்ணி அவனா போறான், விட்ட வேண்டியது தானே. நல்லாதான் போச்சுடா, போனது போட்டு இன்னும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி இருக்கலாம் தானே. போற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் போற பனி இஸ்ரவேலர்களையும் திரும்ப துரத்திக்கிட்டு போறான் கொல்றதுக்காக வேண்டி. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த விஷயத்தை சொல்லும் போது நாம் அவர்களை வெளியாக்கினோம். ஏன்னா கடல்ல மூழ்கடிக்க வேண்டும் என்பது கலா கதர் அல்லவா? அவன் கிளம்பாமல் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா அது எப்படி நடக்கும்? நடக்காம போயிரும் அல்லவா? அப்ப அவனுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டி விட்டு ஊரை விட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ரவேலர்களும் போக வேண்டியது விட்ட வேண்டியது தானே. தொலைஞ்சு போறாரப்பா, நம்ம இனிமேல் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அவன் இருக்கலையே. கிளம்பி போறான், கொல்றதுக்காக வேண்டி படையை திரட்டிக்கிட்டு போறான். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நாம் வெளியாக்கிறோம் என்று சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் தஆலா அது மட்டும் சொல்லல, எப்படி தெரியுமா? மின் ஜன்னாத்தின் வ உயூனின் வ குனூஸின் வ மகாமின் கரீம். அவனுக்கு தோட்டம் துறவுகள் இருந்தது, மாளிகைகள் இருந்தது, அவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்கள் வைரம் வைடூரியங்கள் இருந்தது, உயர்ந்த அந்தஸ்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான். எல்லாம் இருந்தும் அவனை நாம் வெளியாக்கினோம். ஏன் தெரியுமா? கடலில் ஃபக்ரக்னா, அவனை கடல்ல மூழ்கடிக்க வேண்டும் அல்லவா? கிதாபில் எழுதுவாங்க, தஃசீர்ல எழுதுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிப்பாங்க, அந்த அசாவை குச்சியை வச்சு அடிப்பாங்க, 12 பிரிவுகளாக பிரிஞ்சு போயிடும். அந்த 12 பிரிவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு அவங்க குடும்பம் அவங்க கூட்டத்தார்கள் போய்கிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே நிற்பான், இவனுடைய குதிரை அப்படியே நிற்கும், ஃபிரௌனுடைய குதிரை அப்படியே நிற்கும், போவோமா வானமா போவோமா வானமான்னு. இப்போ என்ன செய்வாங்களாம், இவனுடைய குதிரைகள்லாம் ஆண் குதிரைகள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், அந்த நேரத்தில் ஒரு பெண் குதிரையை அப்படி ஓட்டி விடுவாங்களாம் அந்த குதிரைக்கு முன்னால. அப்படி ஸ்தம்பித்து போய் நின்றுவோம். என்னடா கடல்ல மூசா போறாரு, என்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதாவது தன்னுடைய அறிவு அங்க சிந்திக்கவில்லை. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தக்தீர் அங்க நடக்கிறது. அப்ப மூசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஓட்டி விடுவாங்களாம் பெண் குதிரையை. இந்த ஆண் குதிரை, இவன்ட்ட உள்ள ஆண் குதிரை இல்ல, பெண் குதிரையை பார்த்தவன ஆசைப்பட்டு அது வேகமா போயிடும். இவருடைய கட்டுப்பாட்டை கடந்து அந்த குதிரைகள் இழுத்து கொண்டு போகும். பெண் குதிரையை பார்த்த உடனே பின்னால் உள்ள படைகளுக்கு என்ன தெரியுமா, ஆகா கடவுளே போயிட்டாங்கன்னா, ஃபிரௌன் கடவுள் தானே, தலைவனே போகும்போது நம்ம ஏண்டா இருக்கணும், அவங்களும் சேர்ந்து போவாங்க. அங்கே கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னா, இதுதாங்க கலா கதர். இந்த கலா கதரை ஏற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். அது வாழ்வதுதான் இஸ்லாமியனுடைய நம்பிக்கை, இஸ்லாமியனுடைய வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நம் வாழ்க்கையில் நடப்படக்கூடிய அந்த சோதனைகளை பார்த்து துவண்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் சில சோதனைகள் இருக்கிறது, அது அவனுக்கு தண்டனையாகவும் மாறும். சிலது அது அவனுடைய உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கும் அது மாறும். இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். சில சோதனைகள் அவனுக்கு தண்டனையாகவும் மாறும், அவன் செய்து கொண்டிருந்த அநியாயத்திற்கு தண்டனையாகவும் மாறும். சில சோதனைகள் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கிடைப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா அந்த சோதனைகளை கொடுத்து அவனுக்கு உயர்ந்த அந்த, ஏன்னா அமல்கள் மூலமாக பொதுவாக ஒரு அமல் நல்ல அமல்கள் செய்தாதான் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அமல் செய்ய முடியல, அவனுக்கு சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி அமைப்பான்னு சொன்னா, ஒரு தக்கன ஒரு சோதனையை கொடுத்து அவனுக்கு அந்தஸ்தை கொடுத்துருவான். இப்படியும் நடக்கலாம். அவனுக்கு தண்டனையாகவும் அது மாறும்.
அது நம்முடைய செயல்பாட்டை கொண்டு இருக்கிறது. அது யார் எதை கொண்டுங்க இருக்கிறது? அது நம்முடைய செயல்பாட்டை கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்வான், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹலுகதி, உங்களுடைய கைகளினால் உங்கள் அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். சில தண்டனைகளை உங்களுடைய செயல்பாட்டுகளினால் நீங்கள் உங்களுடைய அழிவுகளை, உங்களுடைய சோதனைகளை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய சோதனைகள் எங்கே வருகிறது தெரியுமா? இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பில் சொல்றாங்க, மனிதனுடைய சோதனைகள் எங்கே வருகிறது என்று சொன்னால், எந்த குடும்பம் இன்னைக்கு குடும்பங்கள்ல தாயும் தகப்பனும் நிந்திக்கப்படுகிறார்கள். தாயும் தகப்பனும் அவருடைய கடைசி காலத்தில் எந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ, எந்த உணர்வுகளை, எந்த மதிப்பை கொடுக்க வேண்டுமோ, எந்த அந்தஸ்தை கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படுவதில்லை. அது மகன் மூலமாக இருக்கலாம் அல்லது மருமகள் மூலமாக இருக்கலாம். நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன், மருமகள்களுக்கு நான் சொல்றேன். எத்தனை பெண்கள் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தெரியல. ஏன்னா நிறைய மாப்பிள்ளமார்களை காணும். இங்கே இனிமேல் தான் வருவாக போடுறது. மெம்பர் படியில் ஏறினா தான் மாப்பிள்ளமார்கள்லாம் நுழைவாக பலியாசக்குள்ள. ஏன்னா இருக்கிறதெல்லாம் அதிகமான வாப்பாமார்களும் மாமனாரும் தான் இருக்கிறாங்க, மாப்பிள்ளைகளை காணவில்லை. மருமகள்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு அதிகமாக இந்த தவறு எங்கே நடக்கிறது என்று சொன்னால் மருமகள் மூலமாகத்தான் நடக்கிறது. மருமகளின் மூலமாகத்தான் நடக்கிறது. மருமகள்களுக்கு நான் சொல்கிறேன், ஷரியத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய விதி, அதாவது அமைப்பின் பிரகாரம், உலகத்துடைய அமைப்பின் பிரகாரம் ஒரு பெண்மணி கணவனுடைய இடத்தில் வாழ்வதுதான் அவளுக்குரியான அந்தஸ்து. நீங்க உம்மா வீட்டில் வாழ்வது, அல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கலாம் பார்த்தீங்களா, அதற்கு உண்டான தகுதி அல்ல, கணவனோடு தான் இருக்கணும். இந்த இடத்துல உம்மாவை ரொம்ப கவனிக்கணுமா, தன்னுடைய கணவனுடைய உம்மாமார்களை வாப்பாவை கவனிக்கணுமா என்று சொன்னால் உம்மா வாப்பாவை தான் கவனிக்கணும். கணவனுடைய உம்மா வாப்பாவை தான் நீங்க மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுக்கணும். ஏனென்றால் கணவனை வச்சு தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. நீங்க ஒரு கட்டத்தில் நீ என்னோடு வந்து விடு, நம்ம தனியா போயிடலாம் அப்படின்ட்டு கல்யாணம் முடிச்ச, திருமணம் முடிச்ச கொஞ்ச காலத்திலே நீங்க அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்வீர்களேயானால் அந்த பெற்றோர்களுடைய சாபம் பிற்காலத்தில் உங்களுடைய கணவன்மார்களைத்தான் சுற்றி அடிக்கும். அதனால் பாதிக்கப்படுவது நீங்களும் சேர்ந்துதான் என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இதுல இந்த இன்றைய காலத்தில் மருமகள்கள் தான் இந்த தவறுகளை அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ முடியாது, உன் வீட்டுக்கு நான் வர முடியாது, உன் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா வீட்டில் தான் நான் இருப்பேன், எங்க அம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன் என்று இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம நிறைய மாப்பிள்ளைமார்கள் இன்னைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது மிகப்பெரிய சாபக்கேடு. இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அதே நேரத்தில் அதாவது மணப்பெண்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், அது மிகப்பெரிய சாபக்கேடு. இன்றைக்கு இல்லாட்டியாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். மாப்பிள்ளை, அதாவது இளைஞர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு நீங்கள் நிந்தித்து வாழ்வீர்களேயானால் அதனுடைய தண்டனை உலகத்தில் நீங்கள் கண்ணால் காணாமல் மூத்தா போக முடியாது. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அது இதனால தன்னுடைய பெற்றோர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்கிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹலுகதி, உங்களுடைய கைகளால், உங்களுடைய செயலால் உங்களுடைய அழிவுகள் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நிந்தித்து வாழ்ந்து விட. எவ்வளவு காலம் வாழ்ந்து போறாங்க பெற்றோர்கள்? கொஞ்ச காலம் சந்தோஷமாக, அவர்களுடைய மன திருப்தி உங்களுக்கு தெரியும். நேரம் கடந்து போகிறது, உங்களுக்கு தெரியும். புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும், 3 பேர் காட்டுப்பகுதியில் போவாங்க, மழை வரும், ஒரு குகைக்குள்ள போவாங்க, பெரிய பாறாங்கள் மாட்டிக்கொள்ளும். அந்த 3 பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான துஆக்களை, செயல்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து நாம் துவா செய்வோம், இந்த சோதனையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லும் போது அதில் ஒருத்தர் கேட்ட துவா நீங்களாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, யா அல்லாஹ், நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன், மாலை நேரத்தில் ஆடு மேய்த்து விட்டு வருவேன்,
பால் கறந்து முதலில் என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் நான் பால் கறந்து விட்டு நான் போகும்போது கொஞ்சம் லேட்டா போயிருச்சு. என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் விழிக்கும் வரை நான் அப்படியே வைத்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியால் துடித்துக் கொண்டிருந்தது. நான் கொடுக்கல. என் பெற்றோர்கள் முதலில் சாப்பிட்டு விட்டுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்ற உறுதியோடு நான் நின்றேன். இது உனக்காக வேண்டி நான் செய்தேன். இந்த செயல் உனக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சோதனையை நீக்கி என்று சொல்லும் போது அந்த பாறை முழுமையாக நகன்றது என்பதை நீங்கள் ஹதீஸில் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இந்த இடத்துல விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலில் பெற்றோர்களை முன்னிலைப்படுத்துங்கள். அது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டாக மாப்பிள்ளை தன்னுடைய உம்மா அப்பாவை ஏதாவது சொல்லும் போது அந்த மருமகள் எடுத்து சொல்லணும். ஏங்க உங்க உம்மா அப்பாவை திட்டுறீங்க? என்னுடைய மாமனார் மாமியாங்க, உங்களுடைய வாப்பா அம்மா யாரு, என்னுடைய வாப்பா அம்மா எல்லாம் ஒன்று தானங்க அப்படின்னு அந்த மாமியாரோடு ஒரு நட்பு, ஒரு கலந்துரையாடல் இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோதனையாக மாறும். இன்னைக்குடைய கணக்கெடுப்பில் அதிகமான சோதனைகள் இந்த மாதிரி, அதாவது பெற்றோர்களை விட்டு தனிமையில் போல் வாழ்வதற்கு மிக ஆசைப்படுகிறார்கள். அதனால் பெரிய சோதனைகளை சந்திக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு கணக்கெடுப்பில் வருகிறது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய தக்தீரை நாம் ஏற்றுக்கொண்டுதான் வாழலாம். உலகத்தில் வாழும்போது தக்தீரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு தண்டனை கிடைக்கும் அளவுக்கு உண்டான செயல்களை விட்டும் நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் உண்டான அனைத்து ஆபத்துகளிலிருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com